ஏன்னா இப்போ வந்து நம்ம டேக்ஸை வந்து முன்னாடி வேட்டுங்கிற பேரில் நம்மளே ஏற்றி இறக்கி பண்ண முடியும். அந்த ரைட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு கார்த்தால் பசங்களுக்கு டிஃபன் போடுறதுக்கு மனசு இல்லை, 1000 ரூபா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு மனசு வந்திருக்கு. 26% ஆஃப் ஜிடிபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 85% ஆஃப் ஜிடிபி. அவங்க ஏன் டைரக்ட் டேக்ஸை குறைச்சிருக்கிறாங்க? இல்லாதவனுக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாதான்னு பார்க்குறாரு. யாருக்கு தேவையோ கொடுக்குறாங்க. அது பெட்டரா? தேவையில்லாதவனுக்கு ஆல்ரெடி கோடிக்கணக்கில் இருக்கிறவனுக்கு டேக்ஸை குறைக்கிறது பெட்டர் கணக்கு. பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிதிநிலை அறிக்கை குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் பொருளாதார நிபுணருமான திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசோட நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, இதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன சார்? இந்த பட்ஜெட் எது மாதிரி சுச்சுவேஷனில் போடப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஹிந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு பெரிய கட்டுரையே வந்திருக்குது. எப்படி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கப்படுது சக்ஸஸிவ் ஃபைனான்ஸ் கமிஷன்ஸில். பாப்புலேஷனை வந்து மையமாக வச்சு, எவ்வளோ ஏரியா இருக்குங்கிறத மையமாக வச்சு, இன்கம் ஈக்குவாலிட்டி டிஸ்டன்ஸ், மீடியம்லேருந்து உங்கள் இன்கம் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பேரெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தில் ஷேரை கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இது இந்த ஆட்சிக்கு வந்து 3 ஃபைனான்ஸ் கமிஷனாக நடக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, 2 பெரிய ஃப்ளட்டு வந்தது. தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் எய்டு வரல. ஆனால் கவர்மெண்ட் வந்து ரிலீஃபுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணலைன்னு சொல்ல முடியல, செலவு பண்ணாங்க. மெட்ராஸ் தான் வந்து மெயின் சிட்டி ஃபார் தமிழ்நாடு ரெவன்யூ கலெக்ஷனுக்கு. ஒரு 7 நாளைக்கு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு மெட்ராஸை. அதுக்கப்புறமா வந்து லிம்ப்டு பேக் டு நார்மலிட்டி. ஒரு 20-25 நாள் பெருசாக ஒன்றும் நடக்கலை. அப்போ அதில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறைஞ்சிருந்துச்சு. அதே இங்கே முடிஞ்சு நிமிர்றதுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் திரும்பி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கேயும் அடித்து ஒரு திரும்பி நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஆச்சு. அதுலேயும் நம்ம ஜிஎஸ்டி ரெவன்யூ ஒரு மாதிரி குறைஞ்சிருச்சு. அண்ட் அந்த வந்த சீசன் தீபாவளிக்கு அப்புறம் வந்த சீசன், நார்மலாக வண்டியெலாம் வாங்குகிற சீசன். ஸோ இது ஓவராலாக லாஸு. அண்டு ஃபார்மிங்லேயும் கொஞ்சம் லாஸ் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரிலீஃப் தொகையை கொடுக்கல. இந்த ரிலீஃப் தொகை மட்டும் கொடுக்கல, இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டார்கெட்டெல்லாம் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் டான்ஜென்ட்கோ பேரில் இன்னும் கொஞ்சம் கடன் ஏற்றிக்கலான்னு. அந்த ரிலீஃபு இந்த 2 இடத்துல ரெவென்யூ லாஸ் ஆனதுனால தமிழ்நாடு வந்து அந்த டார்கெட்டை மீட் பண்ண முடியல. அதனால் ரிலீஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டான்ஜென்ட்கோவுக்கு நம்ம பட்ஜெட்லேருந்து இந்த வருஷம் சுமார் 14,000 கோடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் தமிழ்நாட்டு மேலே கடன் சுமையும் ஏறிடுச்சு. ஸோ இந்த சூழலில் நீங்கள் இந்த பட்ஜெட்டை பார்க்கணும். சார், பொதுவாக வந்து இந்த கடனை பற்றி நீங்கள் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அது தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது தமிழ்நாடு மின் வாரியத்தோட கடன் தொகையில் ஒரு சதவீத இலக்குகளை எட்டினா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு பேசினார். அது என்ன சார்? அது வந்து என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவர் ஃபைனான்ஸுக்கு நீங்கள் இன்னும் பவருக்கு இன்னும் டான்ஜென்ட்கோ கடன் வாங்கிக்கலாம் வித் ஸ்டேட் கேரண்டின்னு. அது இப்போ இவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால் டான்ஜென்ட்கோவுக்கு இவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலன்னா ரெவென்யூ அண்ட் அவங்க அந்த ரிலீஃப் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க வேண்டாம், நம்மளுக்கு லாஸ் வந்திருக்காது. இன்னும் நம்மளால் அக்ரிகல்ச்சரை நம்மளால் பில் பண்ண முடியல.
இதனால தான் டான்ஜெட்கோக்கு நஷ்டம். இது மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்கு சப்ளை பண்ணுற பவருக்கு ஜாஸ்தி கூடுதல் காசு வாங்குறீங்க. அவங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஒரு வழி பார்க்குதுங்கிறத சென்ட்ரும் ஸ்டேட்டும் உட்காந்து பார்க்கணும். சார், தொடர்ந்து அந்த கடனோட சதவீதம் 3.5லேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது இலக்கு. முடியல. அது முடியாமையே இருக்கும்போது அதை நம்ம இப்படி ஒரு நல்ல பட்ஜெட்னு பார்க்க முடியுமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அவன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த மழையோட இன்சிடெண்ட்டில் ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டம் இருந்தது. முன்னு ரிலீஃப் கொடுத்து தான் ஆனோம். இன்னொன்று, அந்த சமயத்தில் வர வேண்டிய பணம் நீங்கள் டெய்லி போய் எதாவது செலவு பண்ணால் தான் காசு வரும். ஒரு டோட்டலாக ஒரு 25-30 நாளைக்கு யாரும் வெளில போய் எந்த செலவும் பண்ணலை. செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி கரெக்டானால் தான் மக்களுக்கு வரும். புது கார் வாங்கினா தான், பைக் வாங்கினா தான் கவர்மெண்ட்டுக்கு ரோட் டேக்ஸ் வரும். ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு காசு வரும். 12 மாதத்தில் ஒரு மாதம் டிரான்சாக்ஷனே இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ குறையும். அதை தான் அவர் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லியிருக்காரு. அப்புறம் கடன் விகிதம் குறையாமல் இருக்கும்போது நேரடியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சில திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்படி செய்கிறது சரிதானா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 26% ஆஃப் ஜிடிபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 85% ஆஃப் ஜிடிபி. அவங்க ஏன் டைரக்ட் டேக்ஸை குறைச்சிருக்கிறாங்க? ஒரு அரசாங்கமோட அரண் வந்து பணக்காரன்ட்டே வாங்கி ஏழைக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற டிவிஎஸ்க்கோ இல்லை பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கேட்டிருக்கலாம். இல்லாதவனுக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாதான்னு பார்க்குறாரு. யாருக்கு தேவையோ கொடுக்குறாங்க. அது பெட்டரா? தேவையில்லாதவனுக்கு ஆல்ரெடி கோடிக்கணக்கில் இருக்கிறவனுக்கு டேக்ஸை குறைக்கிறது பெட்டர் கணக்கு. அப்புறம் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை வந்து இந்த ஆண்டு தான் புதுசாக செய்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நான் அரசாங்கத்தில் இல்லை. பட் இப்போ பெருந்துறையில் ஹாஸ்பிட்டல் திறக்கிறேன்னு போன வாட்டி சொன்னாரா? சொல்லலை. அண்டு இப்போ ஒரு பஸ்ஸு காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு தமிழ் மெட்ராஸ்குள்ளே. அதை போன வாட்டி சொன்னாரா? சொல்லலை. அடையாறில் வந்து ஆர்ட் ஸ்கீம் சொன்னது முன்னாடியே சொல்லலை. இந்த தூர்வாடுறது, ரோடு ரிப்பேர் பண்ணுறதும் ஒரு வாட்டி சொல்லி தான் ஆகணும். முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு கார்த்தால் பசங்களுக்கு டிஃபன் போடுறதுக்கு மனசு இல்லை, 1000 ரூபா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு மனசு வந்திருக்கு. அப்புறம் இந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. கிராண்ட்ஸ் இன் எய்டா மத்திய அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. 35,000 கோடி. அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்லையே உங்கள்கிட்ட. ஹிந்து பிஸ்னஸ் லைன் ஆர்டிக்கலை நீங்கள் ஒரு தொகுப்பாக பிபிசியில் போட்டிங்கன்னா அதில் நம்பர்ஸ்லாம் கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் குறையும். ஏன்னா இப்போ வந்து நம்ம டேக்ஸை வந்து முன்னாடி வேட்டுங்கிற பேரில் நம்மளே ஏற்றி இறக்கி பண்ண முடியும். அந்த ரைட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நியாயமாக நடந்துக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக தான் போய் கையெழுத்து போட்டு வந்தது. ஸோ நம்ம ரைட்ஸை சரண்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி பணம் இல்லாமல் தவிக்கிறோங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கு. தங்கம் தர சொல்லி இல்லை, இது எதிர்காலத்தை இதை எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? இது இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போதும். எப்படி மாநிலங்களால் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியும்? அதனால தான் கர்நாடகாவில் எல்லோரும் போய் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டிகே சுரேஷ் வந்து நாளைக்கு தனி சவுத்தாக மாறலாம் அப்படிங்கிற பிரச்சனையை பேசினார். இது மட்டும் இல்லாமல் இதுவும் டீலிமிட்டேஷனும் பெரிய ப்ராப்ளமாக பின்காலத்தில் வருங்கிறது என்னோட கருத்து. சார், அப்போ கிராண்ட்ஸ் இன் எய்டு குறையுது, ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வர ஷேர் குறையுதுன்னா மாநிலங்களோட நிதி நிலைமை வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகும்? ஏன்னா நிறைய திட்டங்கள் அவங்க தான் செயல்படுத்துறாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். ஹெல்த்துங்கிறது ஸ்டேட்டு, எஜுகேஷனுங்கிறது ஸ்டேட்டு. ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு போச்சுன்னா மினிஸ்டரை நீங்கள் வந்து இப்போ இந்த மனீஷ் சிசோடியா கேஸில் நீங்கள் மணி ட்ரையிலே காட்டன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷன் எடுக்கலை, சொல்கிற மட்டும் வாயால் அப்சர்வேஷன் சொல்லுது. இது மாதிரி இருந்து நீங்கள் டெப்டி மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரையும் ஜெயிலில் வச்சிங்கன்னா எப்படி வந்து இது டெஃபினட்டாக பிரேக் டவுன் நோக்கி தான் போகும்.